இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுறேன். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அது என்ன அப்படின்றத சொல்றேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருந்தது. ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக இதை நிறைய பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது. எனிவே அது என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, நிஃப்டி இதோட எக்ஸ்பைரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு நாளாக ஆகிப்போச்சு இல்லைங்களா? ஸோ ஒரே நாள் எக்ஸ்பைரி இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஒன்று இந்த பக்கம் போகும் அல்லது இந்த பக்கம் போகும், அதாவது மேலே போகும் அல்லது கீழே போகும். ஓகேங்களா? ரைட். இப்போ எக்ஸ்பைரி டேயில் நம்ம சில ஸ்ப்ரெட்டு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புல் கால் ஸ்ப்ரெட்டு அல்லது பியர் புட் ஸ்ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட்டு போடலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எய்தர் சைட் ப்ராஃபிட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புல் கால் ஸ்ப்ரெட்னா மார்க்கெட் மேலேயே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழேயே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதை நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும்? சே நிஃப்டியில் புல்லிஷ் வியூவாகவும் பேங்க் நிஃப்டியில் பேரிஷ் வியூவாகவும் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை ரொம்ப ஹிட்டனாக நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் மாறி போனதுனால இப்போ இது ஒர்க் அவுட் ஆகலை. எனிவே அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சே நமக்கு செப்டம்பர்லேருந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து புதன்கிழமை மாறிடுச்சு. ஸோ ஆகஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அதனால் ஆகஸ்ட் மந்த்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆகஸ்ட்டு 10th ஆகஸ்ட் 3rd ஆகஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து 10th ஆகஸ்ட்டு எக்ஸ்பைரியை எடுத்துப்போம். ஸோ 10th ஆகஸ்ட் எக்ஸ்பைரி இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா 1 வீக் எக்ஸ்பைரி முடிஞ்ச நெக்ஸ்ட் டே நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். சே இப்போ Thursday 3ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் அரவுண்ட் ஒரு 9:20 போல் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ ஒரு 9:21 போல் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் பேரிஷ் வியூவாகவும் நிஃப்டியில் புல்லிஷ் வியூவாகவும் வைக்க போகிறேன். ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நிஃப்டி டேட் வந்து 4/8/2023 அண்ட் இந்த பக்கம் 10/8/2023. எக்ஸ்பைரி டேட்டும் நமக்கு என்னதுங்க? 10th ஆகஸ்ட் 9:20. கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. டிக்கர் இஸ் ஏதாவது தப்பாக போட்டிருக்கேன்னா ஓகே, கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ இப்போ நிஃப்டியில் நம்ம வந்து புல்லிஷ் வியூவாகவும் பேங்க் நிஃப்டியில் பேரிஷ் வியூவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டியில் கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குது பாருங்கள். 9:20க்கு மார்க்கெட் வந்து 19,477 விச் மீன்ஸ் 19,500 கிட்ட இருக்குது. ஸோ நான் இங்கிருந்து 150 பாயிண்ட்டு 50 100 150 பாயிண்ட்டு பை பண்ணிக்கிறேன் 2 லாட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பை பண்ண இடத்துல இருந்து 150 பாயிண்ட்டு, ஸோ 50 100 150 செல் பண்ணிக்கிறேன் 2 லாட். ஓகேங்களா? அப்போது எனக்கு மார்க்கெட் மேலே எவ்வளோ போனால் எனக்கு 12,000 rupees ப்ராஃபிட், கீழே போனால் எனக்கு வெறும் 2,000 ரூபா லாஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் எவ்வளோ மேலே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு 12,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது கீழே போச்சுன்னா எனக்கு வெறும் 2,000 ரூபா தான் லாஸ். ஓகேங்களா? ஃபிக்ஸட் லாஸ். ஓகே. ஒரு ஸ்ப்ரெட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நிஃப்டியில் புல் சைடு ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். மார்க்கெட் வந்து 44,668 கிட்ட இருக்குது. சே 44,700. ஸோ அப்போனா ஒரு 300 பாயிண்ட் அங்கிருந்து 1 2 3 புட்டு பை 300 பாயிண்ட் தள்ளி 2 லாட்டு பை. அப்புறம் நம்ம பை பண்ண லெக்ல இருந்து 300 பாயிண்ட் தள்ளி 1 2 3 2 லாட்டு செல். இப்போ பேங்க் நிஃப்டி எனக்கு இந்த ஜோனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எனக்கு 2,000 ரூபா லாஸு. அதே இது எனக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா எனக்கு 6,000 ரூபா ப்ராஃபிட். இப்போ ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஃப்டியில் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோங்க லாஸ் வரும்? 2,400 ரூபா. மார்க்கெட் வந்து ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஒன்றா தான் போகும்.
இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் போகும். என்னைக்காவது ஒரு நாள் முன்ன பின்ன இருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரெண்டு ட்ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டியில் என்ன வியூ போட்டிருக்கோம்? புல் வியூ போட்டிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் என்ன வியூ போட்டிருக்கோம்? பியர் வியூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? புல் வியூக்கு எனக்கு நிஃப்டிக்கு எவ்வளோ லாஸு? 2500 ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டிக்கு எனக்கு பியர் வியூவாக இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் ப்ராஃபிட்? அரௌண்ட் 6000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். 6000 தானே? எஸ், 6700 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 6500 வச்சுங்க. இப்போ மார்க்கெட்டு கீழே போயிடுச்சுன்னு வச்சுப்போம். எனக்கு நிஃப்டியில் எவ்வளோங்க லாஸ் வரும்? 2500 லாஸ் வரும். பேங்க் நிஃப்டியில் எனக்கு எவ்வளோங்க ப்ராஃபிட் வரும்? 6500 ப்ராஃபிட் வரும். ஸோ தட் எனக்கு எப்படி பார்த்தாலும் 4000 ப்ராஃபிட். ஓகே, ரைட். இப்போ இதை இப்படி ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது எனக்கு மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ லாஸ் வரும்? அதிகபட்ச லாஸ் 2300. அதிகபட்ச லாஸ் எவ்வளோங்க? 2300. நிஃப்டியில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? மேலே போச்சுன்னா 12000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். 12500 ப்ராஃபிட். 12300 வச்சுமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் லாஸு 2300, நிஃப்டியில் ப்ராஃபிட் 12300. அப்போ அந்த 2300 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோங்க? 10000. இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. நமக்கு என்னென்னா மார்க்கெட்டில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு கீழே மார்க்கெட் வரணும். பேங்க் நிஃப்டியாக இருந்தால் இதுக்கு மேலே மார்க்கெட் வரணும். ஓகே, அப்போது கரண்ட் எக்ஸ்பைரியில் எடுக்கிறது நமக்கு சான்சஸ் நல்ல ஒரு வாலாட்டிலிட்டி மூவ் இருந்தால் தான் இது நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு அதிகபட்ச லாஸ் ஒரு 5000. அதாவது 4 லெக்கு சேர்த்து மொத்தமாகவே இதில் ஒரு 2500 காலியாகும், இதில் ஒரு 2300 காலியாகும். பட் ப்ராஃபிட்னு வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ரெகுலராக பண்ணும் பட்சத்தில் பண்ணியிருந்தா அந்த காலத்தில் அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்திருக்கும். சரி, இப்போ நான் ஒரு நாளாக இந்த எக்ஸ்பைரிக்கு என்ன தான் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1000 லாஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே தள்ளலாம். ஒரு அதான் அதில் 900 லாஸ், இதில் 800 ப்ராஃபிட்டு. ஸோ ஈக்குவலாக இருக்குது ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் டே நிஃப்டியில் நமக்கு 1500 ப்ராஃபிட்டு. பேங்க் நிஃப்டியில் அதே ரேஞ்சு தான் இருக்கும், 1200 லாஸ். அகைன் நிஃப்டியில் 9ஆம் தேதி நமக்கு 800 லாஸு. பேங்க் நிஃப்டியில் நமக்கு 1300 லாஸ். ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு லாஸ் வந்திருக்கு. அகைன் நிஃப்டியில் 10ஆம் தேதி வந்துட்டோம். காலையில் 9:30 மணிக்கு 700 லாஸு. பேங்க் நிஃப்டியில் நமக்கு 1200 லாஸ். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடலாம். அவ்வளோதான். ஒரு 3:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 2300 லாஸ். ஸோ அந்த வாரம் மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்துடலாம் நமக்கு எவ்வளோ லாஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா ரெண்டுமே சைடு வேஸில் அங்கேயே நின்றுடுச்சு. பட் இது ஒரு எல்லா வாரமும் இந்த மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு பக்கம் போயிருப்பான் அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அப் சைடோ டவுன் சைடோ போயிருக்கும். அப்படியே ஒரே பக்கமாக போயிருக்காது. ஸோ இங்கே ஒரு 2500 லாஸ், இங்கே ஒரு 2300, ஆக மொத்தம் 4800, 5000 லாஸ் இந்த வாரம் நமக்கு நடந்திருக்கு. ஓகே, பட் எல்லா வாரமும் இந்த மாதிரி நடக்காது. சரி, இப்போ நான் இதை ரீசெட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்டியாக போயிருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முந்தின மாதம் இந்த ஜூலை மந்த் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தது மார்க்கெட். ஸோ நம்ம வந்து 14ஆம் தேதி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம 2 கான்ட்ராக்ட் தள்ளி போட்டிருந்தா இன்னும் நல்லாவே பொட்டன்ஷியல் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கரண்ட் எக்ஸ்பைரிலே போடுவோம். என்ன எக்ஸ்பைரிக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இது 21ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ 21 ஜூலை இருக்கா? ஓகே, ஸோ 28 ஜூலை தான் இருக்குது. 21 சம்திங் ஏதோ லீவாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடினா 13 ஜூலை, அதனால் 14 தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பேங்க் நிஃப்டி. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏதோ தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஜூலை 28 எக்ஸ்பைரி. வெரி குட். ஸோ 9:20க்கு கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா நிஃப்டியில் எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஜூலை மந்த்துக்கு போயிடலாம். ஜூலை 14/20 எக்ஸ்பைரி. அகெயின் இங்கேயும் பேங்க் நிஃப்டி 14/7/2023. ஓகே, ஸோ 9:20க்கு பேங்க் நிஃப்டியும் நான் கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுத்துக்கிறேன். அகைன் நம்ம என்ன பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடும் நிஃப்டியில் அப் சைடும் எடுக்க போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து 9:20க்கு 19,500 கிட்ட இருக்கிறான். 19,500. ஸோ இங்கிருந்து என்ன பண்ணணும், 150 பாயிண்ட்டு, 50, 100, 150 பாயிண்ட்டு பை 2 லாட். பை பண்ண லெக்லேருந்து 150 பாயிண்ட், 1, 2, 3, அதாவது 50 150 பாயிண்ட் 3 வாட்டி எடுத்தாச்சு. ஸோ செல்லு 2 லெக். ஸோ நமக்கு அப் சைடு ப்ராபபிலிட்டி எவ்வளோங்க, 12,690. லாஸ் அப்படின்னா 2,300. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாமா?
பேங்க் நிஃப்டி கரண்ட்டாக 44,900 கிட்ட இருக்குது, 44,900. ஸோ 300 பாயிண்ட் தள்ளி 1 2 3 சாரி கீழே இறங்கணும். 1 2 3 பை 2 லாட்டு. பை பண்ண லெக்லேருந்து 300 பாயிண்ட் தள்ளி 1 2 3 செல் 2 லாட். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த பக்கம் எவ்வளோ லாஸ்? 3200. டவுன் சைடு போச்சுன்னா 11,000 ரூபா நமக்கு பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சூப்பர் இல்லை? நமக்கு நிஃப்டியில் வெறும் 2,300 தான் லாஸு, பேங்க் நிஃப்டியில் 11,000 ரூபா ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் ஒருவேளை கீழே இறங்கி வந்துச்சுன்னா நிஃப்டியில் 2,300 லாஸ் ஆகும், பேங்க் நிஃப்டியில் 11,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். லெட்ஸே இது என்ன ஆச்சு அந்த வாரம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன் டே தள்ளுறேன். கிட்டத்தட்ட 2,000 ரூபா நம்ம வந்து நிஃப்டியில் ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதுலேயும் ஒன் டே தள்ளுறேன். ஒரு 395 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ரெண்டுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் டே போகலாம். கிட்டத்தட்ட நிஃப்டியில் 7,000 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். எவ்வளோங்க? 7,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம், வெறும் 2,700 ரூபா லாஸ். ஓகே, அடுத்த நாள் 19 ஜூலை 8,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். 19 ஜூலை 3,000 ரூபா லாஸில் இருக்கும். அப்போயும் நம்ம 5,000 ரூபா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக எக்ஸ்பைரி டே 8,800 ரூபா மார்னிங் ப்ராஃபிட்டில் இருக்கும். இது அதிகபட்ச லாஸே வந்து 3,200 ரூபா தான். ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம இதை போய் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்றதை பார்த்துடலாம். மூணு இருபதுக்கு நமக்கு எவ்வளோங்க லாஸு? 3,265 ரூபா பேங்க் நிஃப்டியில் லாஸ். ஓகே, நிஃப்டிலையும் அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடலாம். 9,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், 10,000, 10,500, 11,000, 11,750. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுப்படும் நமக்கு. 12,690 தான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அதுக்கு நியர்பை வரும்போது நம்ம புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பார்ப்போமே. 12,850 போயிடுச்சுங்க. அதாவது லைட்டாக ஐவி இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும். 3/20க்கு 12,710 ரூபா. இங்கே நம்ம லாஸ் பண்ணது 3,265 ரூபா. 12,710 மைனஸ் 3,265, 3,265. ஸோ தட் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து 10,000 ருபீஸ் அந்த வாரம் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்போம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி, மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி அவ்வளோவா போட்டிருக்கவும் மாட்டாங்க வெளியில். ஓகே, வீடியோஸ் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் இந்த எக்ஸ்பைரி டே இப்போ மாறினதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை. மேபி இதுக்காகவே எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிட்டாங்களா என்னன்னு கூட நமக்கு தெரியல. பட் உண்மையாலே ஒரு அற்புதமான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, மந்த்லி ஒரு டீசெண்டான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5% மந்த்லி நம்ம எடுத்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடையாது. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம தேடுவோம். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ் வந்து வர மே மாதம் 13th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஹெட்ஜிங் எல்லாமே கவர் ஆகிடும். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் மே 2024. இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடடா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.